கள்ளக்குறிச்சி அருகே குடும்பத்தோடு ஊரை காலி செய்ய போவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்கிட கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். இவ்வாறு ஒரு மனு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? இந்த குடும்பத்தினர் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? கள்ளக்குறிச்சி மாவட்டம் எலியப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அழகப்பிள்ளை, 75 வயது. இவர் குடும்பத்தில் பேரம் பேத்தி, மகன்கள், மகள் என குடும்பத்தினர் மொத்தமாக ஒரு மாவட்டத்தில் மனு கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு 3 சென்ட் இடம் இருக்கு. அந்த இடத்த 60 ஆண்டுகளாக அனுபவித்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்த இடத்துல மாட்டு கொட்டகை அமைத்து தென்னை மற்றும் தேக்கு, வாழை மரங்கள் நட்டு பராமரித்து வந்திருக்கிறார். அதே பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் தங்கவேல் மற்றும் என்எல்சி ஊழியர் ஆர்வம் ஆகிய குடும்பத்தினர் இந்த இடத்தை அபகரிக்க முயற்சியாக கடந்த மாதம் ஜேசிபி அவர்கள் அங்கிருந்த மரங்களை அப்புறப்படுத்தி பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போது பாத்தீங்கன்னா இதை தட்டி கேட்ட அழகப்பிள்ளை மகன் செந்தில்குமார் என்பவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. இந்த நிலையில செந்தில்குமார் பாலசுப்ரமணியம், மனைவி அருள்மணி, நெட்டி ஆகிய தள்ளி ஒரு 12 பள்ளத்துல கீழே விழுந்திருப்பாங்க. அது குறித்த சிசிடிவி காட்சியும் வெளியாக இருக்கு. இந்த நிலையில அவங்க மாவட்டத்தில் ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவில் பாத்தீங்கன்னா, கடந்த 60 ஆண்டுகளாக எங்கள் பயன்பாட்டில் இருந்து வந்த 3 சென்ட் இடத்தை முனுசாமி குடும்பத்தினர் பணம் பலத்தாலும் அரசியல் பலத்தாலும் அபகரிக்க முயன்று வருகின்றனர். அவரிடம் இருந்து இந்த இடத்தை எங்களுக்கு மீட்டு தர வேண்டும், இல்லையெனில் நாங்கள் குடியிருந்து வரும் வீட்டையும் அரசிடம் ஒப்படைத்துவிட்டு இந்த ஊரை விட்டு காலி செய்து போவதாக அந்த மனுவில் கூறியிருக்காங்க. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தகவல்களுக்கு நன்றி அரவிந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.